சட்டம் என் கையில் 2025ல் தமிழ் டப்பில் வெளிவந்த ஒரு சஸ்பென்ஸ் ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் மூவி. இப்போ அந்த படத்துடைய கதையை பார்த்தரலாம். இந்த படத்துடைய ஹீரோயின் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. இவங்களுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. இந்த 2 பொண்ணுங்களும் திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிடும். இதனால ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. அவங்களே தான் பொண்ணு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஈடுபடுவாங்க. போலீஸ்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. போலீஸ் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கும், இவங்களும் ஒரு பக்கம் தேடிட்டு இருப்பாங்க. இப்போ இறுதியில் இவங்க எப்படி தன்னுடைய பொண்ணை கண்டுபிடிக்கிறாங்க, இதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க, கோர்ட் வரைக்கும் இவங்களுடைய கேஸ் போயிடும். இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய உணவை. படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே படத்தோட ஹீரோயினி அவங்க தான் இந்த படத்தை ஃபுல் படத்தையும் அப்படியே ஹோல்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அவங்களுடைய கேரக்டர் செம்மையை எழுதி எடுத்திருக்காங்க. இவங்களை ஃபாலோ பண்ணால் போதும், ஃபுல் படத்தையும் பார்த்து முடிச்சிடலாம். படத்தில் மற்ற கேரக்டருக்கு ஓரளவுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்தில் மற்றவங்களும் ஓரளவுக்கு சூப்பராக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்தில் பிஜி மியூசிக் அண்ட் சினிமோகிராஃபிக் படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ்லாம் வரும். அந்த 2 பொண்ணு எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கோம். அதெல்லாவே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அதே மாதிரி ஹீரோயினி அவங்க தான் பொண்ணு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு காணாமல் போனோடனே ஒரு எமோஷனலாக அப்படியே சென்டிமெண்ட் டச் பண்ணுற அளவுக்கு அவங்களோட ஃபீலிங்ஸான ஒரு நடிப்பை கொடுத்துருப்பாங்க. ஒரு அம்மாவாக தன்னுடைய பொண்ணு காணாமல் போச்சுலாம் என்னவெல்லாம் எப்படிலாம் இருப்பாங்க, எப்படிலாம் தேடுவாங்க. கடைசியாக களத்தில் நானே இறங்குறேன்டா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே வீர தாயை அப்படியே இறங்குவாங்க. இறங்கி அப்படியே வில்லனெல்லாம் ஒவ்வொருத்தராக கண்டுபிடிப்பாங்க. இப்படி படத்தில் அவங்க பண்ணுற அவங்க பக்கம் தான் அந்த கதை அப்படியே போயிட்டுருக்கு. அதனால் இந்த கேரக்டர் செமையை எழுதி எடுத்துக்கிறாங்க. படம் பார்க்கறது உலக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு. இந்த படம் ஒரு தெலுங்கு படத்தோட டப்பிங் தான், ஆனால் தமிழில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்புடு வயசும் ரொம்ப சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே வழக்கமான கதை தான். என்ன இதில் வந்து ஹீரோயின் ஃபுல் எஃபெக்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. சீன்ஸ்லாம் ஓரளவுக்கு ப்ரிடிக்டபுளாக இருக்குது. பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன்ஸ் தான் இருக்குது. எந்த விதமான புதுமையும் இவங்க கொண்டு வரல. வழக்கமாக இது மாதிரியான கதைகளுக்கு இப்படி தான்ப்பா இருக்கும் அப்படிங்கிறது தான் சீன்ஸ் எல்லாம் இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. எந்த படத்தை ஃபேமிலி பக்கம் கிடைக்கும், ஃபேமிலி படத்தை வர மாதிரி எதுவும் இல்லை. மொத்தத்தில் இந்த படம் சூப்பராகவே சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சு நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.